இந்த தடவையும் திமுக ஜெயிச்சு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்ததுன்னா காங்கிரஸ் காலி. நடக்கிற சட்டமன்ற தேர்தல் இருக்கட்டும், அது எப்படி காங்கிரஸ் காலி ஆகும்? இதுதான் சொல்றது, கொஞ்சம் தூரமா பார்க்கணும்ன்றது எனக்கு தூர பார்வை. அதனாலதான் கண்ணாடி போட்டிருக்கு. பவர்ல 29 தேர்தலில் இந்த புள்ளி கூட்டணின்னு ஒன்று இருக்காது, மேபி கோடு போட்ட கூட்டணின்னு ஒன்று இருக்கலாம். அந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பா நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பார். திராவிட மாடலை இந்தியா முழுக்க எடுத்து செல்வதற்கு முனைப்புடன் எல்லாரும் வேலை செய்வார்கள். காங்கிரஸ் அப்படி ஓரமா நின்று அப்படி வேடிக்கை பாருங்க அப்படின்ட்டுருவாங்க. பாருங்க, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் சட்டமன்றத்தை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. இப்படி பண்ணியே தான் நாடு முழுக்க காங்கிரஸ் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இப்போ இதை பாருங்க, நமக்குள்ள ரகசியமா வச்சுக்கலாம். எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு திமுக அவ்வளவுதான். சத்தியம் எல்லாரும் சத்தியம் சொல்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் அப்படின்வாங்க பயிலுவா. அந்த மாதிரி திமுக எங்க ஆளுங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களே நீ கேட்கறோம், நீங்க சொல்லிக்கங்க, அவ்வளவுதான். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். உங்க பிள்ளைக்கு ஒரு MP சீட்டு கொடுத்தாச்சு இல்ல? அப்படிதானே திமுக சொல்லுது. கனிமொழி நேர்லயே சொல்லிட்டேன்னு சொல்லி செய்திகளே வந்துடுச்சு. டெல்லி போனப்போ அப்படி இருந்தா ஏங்க இவ்வளவு நாளா இவங்க இதெல்லாம் ஆளாளுக்கு பேசி நிற்கிறாங்க? ஷோடங்கர் அப்படி பேசுறாரு, மறுபடியும் எல்லாரும் இந்த மாதிரி பேசுறாங்க, ஜோதிமணி அவர்கள் இப்படி பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்க? ராமன் எத்தனை ராமர் அடின்னு சினிமால பாட்டு வச்சாங்க. அந்த மாதிரி எங்க காங்கிரஸ் எத்தனை காங்கிரஸ் அடி போய் பாருங்க. அந்த காங்கிரஸ் எம்னு இருக்கும், அதுவே உடைஞ்சு போய் 2 சின்ன எம்மா பெரிய எம்மா அப்படி. என்ன யோசிச்சு சிரிக்கிறீங்க? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம் சார். சார், இப்போ மாணிக்கம் தாக்கூர்னாலதான் காங்கிரஸ் திமுக அதுல பிணக்கு. ஏன்னா அவர் காங்கிரசினுடைய உரிமைகளை பற்றி பேசியதுனால என்ன கூட்டணியில் இருந்துட்டு ஒரு தூரம் பேசுறாரா அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வருது. வெளியிலிருந்து பார்த்தா அவரு தாங்க பிரச்சனைக்குரிய நபர் அப்படின்ற மாதிரியும் வருது. ஆனா இந்த மாணிக்கம் தாக்கூரை பேச வைத்ததே திமுக தான் அப்படின்ற கூற்றை ஏன் பார்க்கக்கூடாது? காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக திமுக எடுக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்ப ஜோதிமணி அவர்கள் பேசினதுக்கு யார் காரணம்? சில பேர் 4 பேரை வச்சு அதை விடுங்க. இப்ப சமீபத்துல பேசியிருக்காங்க. என்ன பாஜகவை சார்ந்த ஒரு நிர்வாகி இவ்வளவு இழிவா பேசியிருக்காரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அவர் போயிட்டு இப்ப ஜாமீன் வேற வாங்கிட்டு வந்துட்டாரு. இதுக்கு காவல்துறை துணை போகின்றது, காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படின்னு மாண்புமிகு MP ஜோதிமணி அவர்கள் பேசியிருக்காங்க. காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படின்னா காவல்துறையை கையில் வச்சிருக்கிற அமைச்சர் யாரு? முதலமைச்சர். அப்போ காவல்துறை அதை கண்ட்ரோல் பண்ற முதலமைச்சர். அப்படி காவல்துறை டைரக்டா பாஜக கிட்ட இருந்து ஆர்டர் வாங்குறாங்களா, இல்ல CM கிட்ட இருந்து ஆர்டர் வாங்குறாங்களா, இல்ல CM பாஜக கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணாம வருவாரா? சுயமாகத்தான் இந்த காங்கிரஸ் MPக்கள் பேசுகிறார்கள் என்பதற்கான சான்றாக ஒரு விஷயத்தை அவங்க லீவ் பண்றாங்க. அவங்க சுயமாக பேசுறாங்கன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதைத்தான் நானும் சொல்றேன். மேலிடத்துல திமுக சொல்லிதான் பேசுகிறார்களா? மேலிடத்துல இருந்து அவங்கள தூண்டி விடுறாங்க. ஏன்னா நாமளா வெளில போனதா இருக்க வேணாம், அவங்களா வெள்ளத்தன்னதான் இருக்கட்டும். நாங்க பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுல முனைப்பாகத்தான் இருந்தோம். ஆனா திமுக தான் கேட்கல. அவங்க ரொம்ப கராரா இருந்தாங்க, அதனால கூட்டணி உடைந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்காக கூட மேலிடத்துடைய தூண்டுதலா இருக்கலாம் இல்லையா? ஏன் கூட்டணி உடையணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நாரான்ஸ் இவ்வளவு வெள்ளந்தியா கேக்குறீங்க. அதையும் நான் தான் கேட்டணும். சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த தடவை திமுக ஜெயிச்சா காங்கிரஸ் காலி. ரிப்பீட் பண்ணுங்க சார். இந்த தடவையும் திமுக ஜெயிச்சு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்ததுன்னா காங்கிரஸ் காலி. நடக்கிற சட்டமன்ற தேர்தல் இருக்கட்டும், அது எப்படி காங்கிரஸ் காலி ஆகும்? இதுதான் சொல்றது, கொஞ்சம் தூரமா பார்க்கணும்ன்றது எனக்கு தூர பார்வை. அதனாலதான் கண்ணாடி போட்டிருக்கு. பவர் லென்ஸ். 26ல இவங்க சொல்ற மாதிரியே கூட்டணியோட சேர்ந்து 200 ஜெயிச்சு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக. 29ல எத்தனை சீட்டு கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு? 25 சீட்டு கொடுப்பாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதான தாரக மந்திரமே. இப்படிதான் நினைச்சு மேபி சாரி, சட்டமன்றத்தில் தான் 25, பார்லிமெண்ட்ல எவ்வளோன்றது தெரியல. ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. 5 சீட்டு கொடுப்பாங்க, 4 சீட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல,
29 தேர்தல்ல இந்த புள்ளி கூட்டணின்னு ஒண்ணு இருக்காது, மேபி கோடு போட்ட கூட்டணின்னு ஒண்ணு இருக்கலாம். அந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பா நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருப்பார். திராவிட மாடலை இந்தியா முழுக்க எடுத்து செல்வதற்கு முனைப்புடன் எல்லாரும் வேலை செய்வார்கள். காங்கிரஸ் அப்படி ஓரமா நின்று அப்படி வேடிக்கை பாருங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா 2021 தேர்தலில் ஜெயிச்சு வந்த உடனே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் முரசொலியிலன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டுரை எழுதினார். 24 பாராளுமன்ற தேர்தலை நம்ம திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சந்திக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில உட்காந்துக்கினே கட்டுரை எழுதினவர் அவர். 29ல 2வது முறையா ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து திமுக இங்க ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் யாராச்சும் சீந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்பவே உத்தவ் தாக்கரே சொல்றாரு, மணிசங்கர் ஐயர் சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க, கார்த்தி சிதம்பரமே ஒத்துக்கிறாரு கன்வீனரா பெரிய கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு. முதல்ல பெரிய கட்சியாவே இது இருக்காது. அப்ப கன்வீனர் போஸ்டும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா ஒருவேளை 29ல இந்த புள்ளி கூட்டணி கோடு கூட்டணி இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு கூட்டணியாக ஆட்சிக்கு வராங்கன்னு சொன்னா யார் பிஎம்? இவரை யாராவது சீந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் சீட் கொடுப்பாங்க? மம்தா கொடுக்க மாட்டாங்க, இங்க கொடுக்க மாட்டாங்க, அங்க கம்யூனிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. அகிலேஷ் யாதவே காரி துப்புறாரு அந்த ஏஐ மாநாட்டில் போட்டு இது மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களே அப்படின்னு. அவரும் ஒதுக்கி தள்ளிட்டார், இனிமே வராது அப்படின்றாரு. எத்தனை சீட் இருக்கும் உங்களுக்கு? ஏதோ கேரளால ஏதோ ஜெயிச்சா உண்டு, அவ்வளவுதான். வேற எங்கேயும் நீங்க ஜெயிக்க போறது கிடையாது. 50ன்றதை டச் பண்றதே பெரிய விஷயமாயிரும் காங்கிரஸுக்கு. யாரும் அவங்களை சேர்த்துப்பாங்க? எதிர்கட்சி தலைவர் பதவி கூட வராது ஆட்சி வரலன்னா. புரியுதுங்களா? நமக்கே தெரியும் போது காங்கிரஸுக்கு தெரியாதா இது? இதனால தான் நாங்களா வெளில போனதா இருக்கக்கூடாது, நீங்களா எங்களை வெளில தள்ளுங்க. வெளில தள்ளிட்டு 2014 வெளில போயிட்டு 16ல வந்தோம். அப்பவாது 14 பாராளுமன்ற தேர்தல், 16ல சட்டமன்ற தேர்தல். பாருங்க, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் சட்டமன்றத்தை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. இப்படி பண்ணியே தான் நாடு முழுக்க காங்கிரஸ் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. புரியுதுங்களா? எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் முக்கியம். 29ல ராகுல் காந்தியை பிரதமரா உட்கார வைக்கணும். முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே உட்கார வச்சாலும் ஓகே, இல்லை 29ல உட்கார வச்சிருங்க. எந்தாவது ஒரு நாள் அந்த பதவியை அடைந்தே தீருவேன்னு அவங்க அப்படியே மும்முரமா இருக்காங்க. இப்ப போயிட்டு வந்தாங்கன்னா அது இன்னும் கன்வீனியன்டா இருக்கும். 29ல வேற வழியே கிடையாது. இப்ப 26ல திமுக அடி வாங்குச்சுன்னு சொன்னா 29ல மறுபடியும் காங்கிரஸோட வந்து சேர்ந்துருவாங்க. அப்புறம் அவங்க கேட்ட சீட்டுக்கு மேலேயே கொடுப்பாங்க. இந்த தடவை 15 கூட கேட்கலாம். அப்புறம் பாத்தீங்களா, எங்களை கைட்டி விட்டுது திமுக, அதனால தோத்துச்சு. அதனால ஒழுங்கா எல்லாரும் எங்களை விளையாட்டுக்கு சேர்த்துக்காங்க. இல்ல நான் உங்க ஆட்டத்தை கழிச்சிருவேன். இந்த சில பயிலுவை இப்படிதான் பண்ணுவானுங்க தெரியுமா, என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துலாம் ஆட்டத்தை கழிச்சிருவேன் அப்படின்னு. இது அருமையான சான்ஸ். இதை வச்சு 29ல மம்தா பானர்ஜியை மிரட்டலாம், அகிலேஷ் யாதவ மிரட்டலாம், அரவிந்த் கெஜ்ரிவாலை மிரட்டலாம். தமிழ்நாட்டுல என்ன நடந்தது பாத்தீங்களா? எங்களை சேர்த்துக்கலன்னா நீங்க எல்லாம் காலி. பாசகவை உள்ள விடாம தடுக்கணும், அதை ஆட்சியை விட்டு நவுத்தணும்னா எங்களாலதான் முடியும். அதனால எங்களை சேர்த்துக்காங்க. இது அவங்களுக்கு தெரியாதா? இது காங்கிரஸ்க்கு தெரியாதான்னு நீங்க கொக்கி போடுறீங்களா? இந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு பிளான் வச்சிருக்கிறது திமுகவுக்கு தெரியாதா? இங்கதான் வந்து ஹாப்சன்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ச் 22 சிச்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். கொடுத்தாலும் சொதப்பல், கொடுக்கலன்னாலும் சொதப்பல். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு 50 சீட்டு கொடு, ஆட்சியில் பங்குன்னுவாங்க. இதை நீங்க ஒத்துக்குனீங்கன்னு சொன்னா அப்பவே ஏற்கனவே உள்ளாட்சியில் அந்த கூட்டாட்சினும் போதே பலகீனப்பட்டு விட்டுன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வருது. அந்த செய்தி வந்து 100% உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாத அளவுக்கு. இப்போ இதை வந்து பாருங்க, நமக்குள்ள ரகசியமா வச்சுக்கலாம். எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு மந்திரி பதவி அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அறிவிக்கும் போதே சொல்லணும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லணும். அப்படிதானே இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாக்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுடைய இருங்க, மத்த கட்சிகளை விடுங்க, முதல்ல மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆஹா, திமுக என்னங்க இந்தியாவிலேயே வந்து பாஜகவே பார்த்து பயப்படுகின்ற ஒரே கட்சி திமுக, ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கிட்ட படுத்தே விட்டான் ஐயான்னு தியாகு சொல்ற மாதிரி சரண்டர் ஆயிட்டாங்களே ஜனங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப இது ஜெயிக்கிற கட்சின்ற இம்ப்ரெஷன் டோட்டலா அடிபட்டு போயிருமா? அதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப காங்கிரஸுக்கு கொடுக்கும் போது எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? எங்களுக்கும் ஒன்னாவது கொடுங்க, மத்தவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? இது கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படின்றது. கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை? அவங்க வெளில போயிடுவாங்க, ஜெயிக்க முடியாது. கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது, கொடுக்கலனாலும் ஜெயிக்க முடியாது. இது எது பெட்டர் நீங்களே யோசிங்க. இப்ப வெளில போனா டிவிகே காங்கிரஸ் அது வேற விஷயம். டிவிகே காங்கிரஸ் இவங்க வெளில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாலிடா திமுக தோத்துரும், அதுல சந்தேகமே வேணாம். கொடுத்தா பெர்செப்ஷன் பேட்டில் அடி வாங்கி தோக்கும். கொடுப்பாங்க சார், ஆனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. சீட்டு கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, ஆனா அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க.
அப்படிதானே திமுக சொல்லுது. கனிமொழி நேர்லயே சொல்லிட்டேன்னு சொல்லி செய்திகளே வந்துடுச்சு. டெல்லி போனப்போ அப்படி ஏங்க இவ்வளவு நாளா இவங்க இதெல்லாம் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஷோடங்கர் அப்படி பேசுறாரு, மறுபடியும் எல்லாரும் இந்த மாதிரி பேசுறாங்க, ஜோதிமணி அவர்கள் இப்படி பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்க? அங்க போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ராகுல் காந்தி கூப்பிட்டு யாரும் இதை பத்தி பேசக்கூடாது ஒரு வார்த்தை. இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துதா? இல்ல இவங்க தான் பேச்சை நிறுத்தினாங்களா? ஒரு நாளிதழ் ஒரு வார இதழனுடைய தலைப்பே வந்துருச்சு. மாணிக்கம் தாக்கூர் மன்னிப்பு கேட்க தயாராக மாணிக்கம் தாக்கூர்ன்ற ஆர்டிகல் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நீங்க என்ன ஒண்ணா போடுங்க. அப்புறம் ஏங்க நாங்க 70 நாள் காத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, நீங்க என்ன ஒண்ணா பண்ணுங்க, அதை பத்தி நான் என்னன்னு சொல்ல. ஆனா கட்சியில இருக்கவங்க கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு ஏன் அதை யாரும் ஃபாலோ பண்ணல? காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா இது மறைமுகமா இல்ல, நேரடியாவே முதலமைச்சர் மீது குறை சொல்ற மாதிரி இல்லையா? பாஜகவுக்கு துணை போகின்றது திமுக, 2 பேர்த்துக்கும் ரகசிய டீலிங் இருக்கு, அதான அர்த்தம்? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியாது, இல்ல மேலிடம் சொல்லியும் இங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சு பாருங்க ராம்சே, அப்போ புரியும். காங்கிரஸ் திமுக பத்தியே பேசிட்டு இருக்கோம். அப்புறம் காங்கிரஸ் டிவிக்கு போகுமான்றத பத்தியே சுத்திட்டு இருக்கிற நேரத்துல சார் நாங்களும் இருக்குன்னு சொல்லி மதிமுக உள்ள போறாங்க. அவங்களுமே கூடுதல் இடங்கள், இன்னும் சொல்ல போனா ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல உனக்கு இவ்வளவுதான் சொல்லி அவங்க கட் அண்ட் ரைட்டா சொல்றதாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு நாள் நாங்க இருந்திருக்கோம், எங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேறீங்க, நேத்து தேமுதிகவுக்கு நீங்க இவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி வைகோ அவர்களே வார்த்தை விட்டதாகவும் செய்திகள் வருது. இப்போ இது என்னது? இல்ல மதிமுகவுக்கு 15 சீட்டு கொடுக்கலாம், ஒரு 5 மந்திரி கூட கொடுக்கலாம். 15 சீட்டு 5 மந்திரி. 5 மந்திரி போதாதா? ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஜாஸ்தி ஒண்ணு இல்ல ராம்சே. இப்ப பாருங்களேன், அதாவது உதயசூரியன் சின்னத்துல நிக்க போறாங்க. உங்களுக்கு சீட்டு நாங்க கொடுக்குறோம், சின்னம் நாங்க கொடுக்குறோம், அண்டு உங்க கட்சியில பம்பரத்துல தான் நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருங்க. இதுதான் கண்டிஷன். 15 சீட்டு 5 மந்திரி, சீட்டு குத்துறோம், சின்னம் குத்துறோம், எங்க கட்சி தொண்டர்கள் தான் வேலை செய்வாங்க, உங்க கட்சியில தொண்டர்கள் யாருமே கிடையாது. திமுக அடிப்படை உறுப்பினர் அட்டையும் கொடுத்துறோம். அவசரப்படாதீங்க. எங்க கட்சி தொண்டர்கள் முழுக்க முழுக்க வேலை செய்வாங்க, கேண்டிடேட்டையும் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். அதான் என்ன, அவ்வளவுதான். மதிமுகவை திமுகவோட இணைச்சிருங்க. அதான் இணைக்கலாம் வேணாம், மதிமுகனே சொல்லிக்கங்க. இனியே மதிமுக சார்பில் இங்க எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நாங்க மதிமுகன்னு சொல்லிப்பாங்களா? சட்டசபையில போயிட்டு வெளியில வந்தாது சொல்லுவாங்களா நாங்க மதிமுகன்னு? எங்கள் தலைவர் வைகோ செயற்குழு சொல்லுங்க. நீங்க நான் மதிமுகல இந்த பதவியில இருக்கேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்குது. உதயசூரியன் சின்னத்துல நின்று நான் மதிமுகன்னு சொன்னா சிக்கல். அதனாலதான் சீட்டும் கொடுக்குறாங்க, ஆளையும் நாங்களே குத்துடுறோம். நீங்க சொல்லிக்கங்க, ஆமாங்க அவர் மதிமுக தாங்க, மதிமுக அப்படியே சொல்லிக்கங்க. நீங்க திமுக இந்த சத்தியம் பண்ணும்போது இப்படி விரல் விட்டுங்கன்னா சத்தியம் செல்லாதுன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? சின்ன பசங்களாம் எப்படி சார் இப்படி விரல் விட்டுக்கணும், இப்படி பின்னாடி அந்த மாதிரி பண்ணா திமுக திமுக அவ்வளவுதான். சத்தியம் இல்லைன்னா சத்தியம் சொல்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் அப்படின்வாங்க பயிலுவா. அந்த மாதிரி திமுக எங்க ஆளுங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களே நீ கேட்கறோம், நீங்க சொல்லிக்கங்க, அவ்வளவுதான். ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். உங்க பிள்ளைக்கு ஒரு எம்பி சீட்டு குத்தாச்சு இல்ல, அதோட போங்க. உங்களுக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம், அதுவும் பம்பரத்துல வேற ஏதோ அவங்க சின்னத்துல நிக்க வச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன ஆசைப்படுறீங்க? என்ன இருக்குது உங்க கட்சி அப்படின்னு உங்களுக்கு இது பண்ணணும். நீங்க இஷ்டம் இருந்தா வெளில போங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்களா சார்? அவ்வளவுதான். எங்க ஆளுங்க எங்க சீட்டு நீங்க சொல்லி மதிமுகன்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப மட்டும் நான் அவளை மதிமுகன்னு சொல்ல முடியுதா? இல்ல அவ்வளவுதான். இல்லையா? வெளில போறீங்களா? போங்க, இன்னொரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிங்க. அன்னைக்கு விஜயகாந்த் வச்சு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சுங்க, இப்ப விஜய் வச்சு ஆரம்பிங்க. அதே மாதிரி மதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக, இந்த தடவை காங்கிரஸ் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா போகுது. அப்ப தமாக இருந்தது, இப்ப வெறும் அவ்வளவுதான். விஜயோட போய் சேர்ந்து ஒரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா திமுக ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ட்ரோல் மெட்டீரியல் ஆயிரும், அதனுடைய கிரெடிபிலிட்டின்றது சர்ன்னு உள்ள போயிடும். இவங்கெல்லாம் அதுவும் குறிப்பா நம்ம அண்ணன் வைகோ அவர்களது இந்த ராசி பத்தி உலகத்துக்கே தெரியும். ஸோ அவர் அங்க போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விஜயோட தாவேகாவோட. இதோட ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி திமுக இருக்காது. ஸோ இதுக்காகவாது ரைட் ஒட்டுக்கா நீங்க அங்க போயிருங்க அப்படின்னு சேர்த்து விட்டுடலாம். அப்ப இந்த காங்கிரஸோட பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா அவங்க தான் அங்க போயிடுறாங்கல்ல. போயிட்டு ஒட்டுக்கா அந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அப்படியே காமெடி பண்ணி விட்டோம்னு சொன்னா அதே மக்கள் நல கூட்டணி தான் ஜனங்களுக்கு ஞாபகம் வரும். சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடும் அந்த கூட்டணி. திமுக சாலிடா வந்துடலாம். போன தடவை எப்படி ஆட்சியில இருந்த அதிமுக அந்த மக்கள் நல கூட்டணினால மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுக்கினாங்களோ அந்த மாதிரி திமுக பண்ணலாம். சார் இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணில இருந்து வெளியில வருதுன்னு வச்சுங்களேன், திமுக ஆதரவு காங்கிரஸ்
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறப்போ அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் ரெண்டா உடையுமே சார். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், அதாவது சேர்ந்ததுனால ஒரு கட்சி சேராததுனால ஒரு கட்சி உடைய போகுது அப்படின்னு பார்ப்போம். அதுல சில பேர் மறுபடியும் ஜனநாயக பேரவை அப்படின்னு தூஸ் தட்டி எடுப்பாங்க. அந்த போர்டு அநேகமா வீட்டுல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிதம்பரம் சார் வெளிப்படையாவே சொல்லிட்டா அந்த ஜனநாயக பேரவை தூஸ் தட்டி எடுப்பாங்க. நாங்க தான் காங்கிரஸ் அப்படின்வாங்க. சரி, இருந்துட்டு போங்க, ஜனநாயக பேரவை அப்படி ஒரு குரூப் இருக்கலாம். மறுபடியும் 29ல எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் கவலையே கிடையாது. கட்சியை விட்டு வெளில போவாங்க, கழுவி ஊத்துவாங்க. அங்க இருந்து நாங்க தான் காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. தாமகால அப்படிதானே பண்ணாங்க அந்த காலத்துல. வெளில வந்துட்டு அங்க வந்து காங்கிரஸ் ராஜ்யசபா மெம்பர்னு டெல்லியில இருக்காங்க. இங்க வந்தோடனே நாங்க தாமாகான்னு சொல்லிப்பாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்தது தெரியுமா? பத்திரிகையில வந்து பேரை அப்படியே மாத்தி பிரிண்ட் பண்ணாங்க. ஜெயந்தி நட்ராஜன் அந்த பேரை ஜெயஸ்ரீ நாகராஜன் பிரிண்ட் பண்ணாங்க. கட்சித்தாவல் தடை சட்டத்துல மாத்திக்க கூடாதுன்னு. இந்த மாதிரி உஷாரா அவங்க காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு கவலை கிடையாது. ரைட், எப்படி இருந்தாலும் மறுபடியும் இங்க வந்துருவாங்க. கேரளால போய் பாருங்க, எத்தனை காங்கிரஸ் இருக்குது தெரியுமா? ராமன் எத்தனை ராமர் அடின்னு சினிமால பாட்டு வச்சாங்க. அந்த மாதிரி அங்க காங்கிரஸ் எத்தனை காங்கிரஸ் அடி போய் பாருங்க. அந்த காங்கிரஸ் எம்னு இருக்கும், அதுவே உடைஞ்சு போய் 2 சின்ன எம்மா பெரிய எம்மா அப்படி. என்ன யோசிச்சு சிரிக்கிற நீ?